ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு என்னோடய சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறது இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் எப்படி என்ரோல் பண்ணி நம்ம ஃபுல்லாக படிக்கிறது அப்படின்றது தான். ஸோ அதை ஒரு வீடியோவே பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரௌசர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து லேப்டாப்பில் காட்டுறேன். உங்களுக்கு மொபைல் ஃபோனில் பண்ணணும் அப்படின்னாலும் இதே சேம் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மொபைல் ஃபோனில் உங்களுக்கு ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும், சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் மாறும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் நான் இப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுள் போய்ட்டு நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அது வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிங்க. நான் ரைட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னன்னா இந்த வெப்சைட் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்கை கூட நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்க. portal.naanmudhalvan.tn.gov.in அப்படின்ற இந்த இதுக்கு போயிட்டு லாகின் இருக்குது பாருங்கள், இந்த லாகின் போயிடுங்க. இதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ என்னோட யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோட யூசர் நேம் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் இது பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபர்கெட் பண்ணிக்கலாம். ஃபர்கெட் ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஃபர்கெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்சா வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே நம்பர்ஸ் போட்டு அகைன் நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ எனக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆகிடுச்சு. உங்களை பாஸ்வேர்ட் சேவ் பண்ணால் இந்த இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு லாகின் ஆனோடனே இந்த பேனரை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஹலோன்னு சொல்லிட்டு உங்கள் யூசர் நேம் காட்டும். ஸோ இது என்னோட யூசர் நேம், நான் என்னோட யூசர் நேமே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மேனிட்டரி கோர்சஸ் இருக்குல்ல, இந்த மேனிட்டரி கோர்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸோ அது காட்டும். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் க்ளவுடு ஐபிஎம் ஸ்கில் பேஸ்டில் வந்து அவங்க தான் பார்ட்னர் பண்ணி இது பண்ணுறாங்க, ட்ரைனிங் பார்ட்னர் அவங்க தான். ஸோ இது மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனு. இதில் வந்து ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்குது. ப்ராக்ரஸ் வந்து அது நம்ம லேட்டராக பார்க்கலாம் என்ன அப்படின்றத. ஸோ இப்போதைக்கு வாட்ச்சு. ஸோ நான் வாட்சை ரைட் கிளிக் பண்ணி வாட்ச் ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு வாட்சை வந்து ரைட் கிளிக் பண்ண முடியல. ஸோ அதனால் வாட்ச் கொடுக்குறேன். வாட்ச் கொடுத்தோடனே லோடிங் ஃபார் இது வருது. இங்கே வந்து ஆக்சஸ் கோர்ஸ்னு வருதா, இந்த ஆக்சஸ் கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு வெப்சைட்டுக்கு இது வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இங்கே டைட்டில் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதுக்கடுத்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணுது. இந்த வெப்சைட் வந்துட்டிங்க அப்படின்னா இந்தமாரி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் காட்டும். உங்கள் நேம், உங்கள் இமெயில் ஐடி, நீங்கள் என்ன காலேஜ், உங்களுக்கு நான் முதல்வன் ஐடி என்ன, யூசர் நேம் வந்து ஒரு வேறு மாதிரி டிஜிட்ஸில் இருக்கும். ஸோ அது நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படிங்கலாம் காட்டும். ஸோ இதில் வந்து என்னோட இமெயில் ஐடி, என்னோட காலேஜ் நேம்லாம் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கான செக்யூரிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறனால நான் அதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் இமெயில் ஐடி அண்ட் ரீஎன்டர் இமெயில் ஐடின்னு ரெண்டு காலம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி நீங்கள் வந்து நீங்களாக என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி உள்ளலாம் போய் பார்த்துட்டேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ நான் என்னோட இமெயில் ஐடி என்டர் பண்ணி அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தனா அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனவுடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து நான் ஸ்க்ரீனில் போகிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணியும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஐபிஎம் ஸ்கில் பில்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்பில் உங்களுக்கு வந்து வேறு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எப்படி லாகின் கேட்கும் அப்படின்னா சைன்அப் வித் கூகுள், சைன்அப் வித் லிங்க்டின், சைன்அப் வித் பிஎம்ஐ ஐடி, சைன்அப் வித் இமெயில் கேட்கும். ஸோ நம்ம நான் முதல்வன் ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மை ப்ரொஃபைலில் இங்கே லாஸ்ட்டாக என்டர் இமெயில் ஐடி அண்ட் ரீஎன்டர் இமெயில் ஐடின்னு 2 கொடுத்தோம்ல, இந்த இடத்துல என்ன இமெயில் ஐடி கொடுக்குறோமோ அந்த இமெயில் ஐடி வச்சு தான் இந்த இடத்துல நம்ம சைன்இன் வித் கூகுள் கொடுக்கணும். ஸோ சைன்இன் வித் கூகுள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம உங்கள் ஃபோனில் என்னென்ன இமெயில்ஸ்லாம் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும் எல்லாம் காட்டும். நான் வந்து என்னோடய சிஸ்டமில் என்னென்ன இமெயில்ஸ்லாம் லாகின் பண்ணியிருக்கணும் எல்லாமே காட்டும். ஸோ இதனால் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். சேஃப்டி அண்ட் செக்யூர் என்னுடைய சேஃப்டிக்காக நான் இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எந்த இமெயில் ஐடி கொடுத்தனோ அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இப்போ வந்து லாகின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்குமே இதே போல் ஃபுல் ஸ்டெப்பு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மை ப்ரொஃபைல்ஸில் வந்து நிறையா இது இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த லேர்னிங் பிளானு, மை ப்ரொஃபைல்ன்றது பேசிக்ஸு, இந்த ஐபிஎம் ஸ்கில் பில்டு லாகின் அப்படின்றது நம்ம வந்து உள்ளே போய் நம்ம கோர்ஸை லாகின் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி லாகின் ஆகிட்டு ஹோம் பேஜில் இருக்குது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு லாகின் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது நான் வந்து இது செகண்ட் டைம் லாகின் பண்ணுறேன், அதனால் எனக்கு அந்த வெல்கம் மெசேஜ் வரல. உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும்.
ஸோ அதுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் வந்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணோடனே லாகின் சக்ஸஸ்னு வரும். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க, திரும்ப இந்த பேஜ் வந்துடுங்க. மொபைல் ஃபோன்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நியூ டேப் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இதை வந்து மொபைல்ஸ் ஃபோனில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல போயிட்டு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா, இப்படி தான் இருக்கும் மொபைல் ஃபோனில். ஜஸ்ட் நான் அதிகமாக காட்டிடுறேன். ஓகேவா, மொபைல் ஃபோனில் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் மொபைல் ஃபோன் வியூவு. ஸோ இது வேணால் நம்ம அதிகமாக்கலாம். அதை இப்போதைக்கு நான் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சைடில் எந்த மெனுமே இருக்காது, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே இருக்குல்ல இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெனுஸுமே வந்துடும். ஸோ இதில் வந்து IBM ஸ்கில்ஸ் பில்டு லாகின் அப்படி இருக்குல்ல, இது கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன் ஆல்ரெடி என்னோட இதில். நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் பிளான் இருக்குல்ல, இந்த லேர்னிங் பிளான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். திரும்ப இந்த லேர்னிங் பிளான் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வெப்சைட் லோட் ஆகுது. லோட் ஆகணும்னு நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்றத. ஓகே, இப்படி வந்தவொடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் காட்டாது. இன் ப்ராசஸ் 0%, கம்ப்ளீட் 0 அப்படின்லாம் காட்டாது. இங்கே அன்என்ரோல் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சோம். 0 கம்ப்ளீட், 9 ரிக்யூர்டட், ரீஃப்ரெஷ் இந்த பட்டனு, ஸோ மோரு, இன் ப்ராசஸ் 0 அந்த இதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கோர்ஸ் வரும். இந்த 6 கோர்ஸுமே வந்து நம்ம 4 வீக்ஸில் முடிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ இந்த 6 கோர்ஸ் முடிக்கணும். செகண்ட் டாஸ்க் வந்து அது கீழே இருக்கும். 5 to 8 அடுத்த 4 இதில் வந்து இந்த 3 கோர்ஸையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இதில். ஸோ இது வந்தோடனே இதுவுமே நமக்கு வந்து மொபைல் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். ஓகே, நீங்கள் மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டணும். ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ரோல் இருக்குல்ல, இங்கே வந்து அன்என்ரோல் இருக்குல்ல, இது வந்து என்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை கொடுத்து என்ரோல் பண்ணிட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா கோர்ஸ் 1 by 1 லைனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று முடிக்கணும். ஃபஸ்ட்டு 6 இருக்கிற ஃபஸ்ட்டு 4 வீக்கும், நெக்ஸ்ட் இருக்க 3 வந்து நெக்ஸ்ட் 4 வீக்ஸ்லையும் நம்ம முடிக்கணும். மொத்தம் 8 வீக் இந்த கிளாஸ் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு என்ன டைமிங் அப்படின்றத உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க. எங்களுக்கு இருக்க டைமே உங்களுக்கு இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சரி, அன்என்ரோல் பண்ணுறேன். ஐயோ, ஓகே, எங்களுக்கு இருக்க அதே இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டைம் அப்படின்றத உங்கள் காலேஜில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் மை ப்ரொஃபைல்ஸும் இப்படி தான் இருக்கும். நான் திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் போயிட்டு லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, லேப்டாப்பில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்கில் ஆக்டிவ் ஸ்டேட்டஸு, கிட்டப் லிங்க் இதெல்லாம் வந்து நமக்கு லேட்டராக என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், முக்கியம் தான். ஸோ நம்ம லேட்டராக பார்க்கலாம். தொடர்ந்து இது என்னென்ன அப்டேட்ஸ் வருது எல்லாமே நான் இந்த இதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. வேறு எதனா சோஷியல் மீடியாஸில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து லேர்னிங் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி தான் நம்ம இந்த இதுக்கு போகணும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இங்கே வந்து IBM ஸ்கில்டு பில்டு லாகின் இருக்குல்ல, இது கொடுத்து போகணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே லேர்னிங் பிளான் இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ இதில் போய் நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இது எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த இது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கோர்ஸ் நான் இது பண்ணுறேன். இதில் வந்து கோ டு திஸ் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி நம்ம வந்து கிளிக் பண்ணால் ஒரு நெக்ஸ்ட் வெப்சைட் போவோம். நம்மளுக்கு கோ டு ஆக்டிவிட்டி அப்படின்ற நெக்ஸ்ட் வெப்சைட் போவோம். ஸோ இந்த வெப்சைட் போச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன இதுக்கு எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஜஸ்ட்டு திரும்ப இந்த வெப்சைட்டே வந்துடுங்க. எஸ்ஐ மார்க் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துட்டு மினிட்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தனா இதுவாகிடும். இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் வந்து அதை படிச்சுட்டே ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ படிக்காமல் எதுக்கு பண்ணிக்கிட்டு இந்த வெப்சைட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னிங் டு பிளான் கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கோர்ஸ்லாம் இங்கே காட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா இதில் நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் லேட்டராக நான் சொல்கிறேன். சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் எப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் இதில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது போனீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இந்த மைக்ரோ சைட்டில் வந்து நமக்கு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் காலண்டர், ப்ரோக்ராமிங் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் க்ரைட்டீரியா, இதில் வந்து என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. வரி அட்டண்டன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து கம்ப்ளீட்டிங் ஆஃப் த லேர்னிங் பிளான் டு ஸ்கில்டு பில்ட் ஆஃப் ஜாப் ஸ்பீக்கர்ஸ், இது முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து சப்மிட் யுவர் டிஜிட்டல் போர்ட்ஃபோல் ஒன்று இது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் டீட்டெயில்ஸ்னால் வந்து செக்ஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கும். மை அட்டண்டன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. மை அட்டண்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ்லாம் இதில் போட போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற அட்டண்டன்ஸ் பொறுத்து தான் இது எல்லாமே வரும். ஸோ ஆல்ரெடி நான் இன்றைக்கி ஒரு இது முடிச்சிட்டேன் அப்படின்றதுனால ப்ரெசன்ட் சொல்லிட்டு போட்டிருக்காங்க அட்டண்டன்ஸு. ஒருவேளை நீங்கள் போயிட்டு அட்டண்டன்ஸ் போடலை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸை பார்த்து கேட்கலாம்ல, அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க மை அட்டண்டன்ஸ் அப்படின்றது. அடுத்து வந்து சர்டிஃபிகேட் க்ரைட்டீரியாவில் என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்றத திரும்ப கொடுத்துருக்காங்க. அதான் அட்டண்டன்ஸ் பார்ப்பாங்க. அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாப் ஸ்பீக்கர்ஸ் இது பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். அதில் இருக்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும், கோர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அது டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணி இது பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அடுத்து வந்து லாஸ்ட்டாக கொரின்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொரி செக்ஷன் வந்து உங்களுக்கு எதனா இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் எதனா இது ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நான் முதல்வன்லேயே வந்து நாங்கள் வந்து கிளாஸில் உட்காந்து ட்ரை பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. கோர்ஸ் ஆக்சஸ் வந்து சர்வர் இஷ்யூஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன். சர்வர் இஷ்யூஸ் வந்து அதுமாரி எதனா ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொரீஸில் போய்ட்டு நீங்கள் கேட்கலாம், என்ன டாப்பிக்கு, எதை பற்றி எது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மெசேஜ், எதனா ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, எதனா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து 2 அப்லோட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த இது மொத்தம் தான். இந்த மை ப்ரொஃபைல்ஸ் நான் திரும்ப போயிடுறேன். ஓவராலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதில் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து அப்டேட் இமெயில் ஐடி கொடுத்துக்கணும். நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து இந்த IBM ஸ்கில்லில் வந்து லாகின் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுக்கணும். மேக்ஸிமம் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நான் முதல்வனுக்கு என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து IBM ஸ்கில்டு பில்டு லாகின் அப்படி இருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம லாகின் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு அதை லாகின் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் பிளான், இதுதான் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். லேர்னிங் பிளான் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் போய் நம்ம கோர்ஸ் பார்த்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கோர்ஸ் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, செக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம். அதெல்லாம் மை அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னென்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்களா, உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து நீங்கள் என்னென்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். போடலை அப்படின்னா அட்டண்டன்ஸ் போட சொல்லுங்கள். ஏன்னா அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். எனக்கு வந்து நான் இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இன்றைக்கி ஒன் டேக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். வெப்சைட் வேறு ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா, எனக்கு ஆல்ரெடி அட்டண்டன்ஸ் போட்டுருந்தாங்க. நான் திரும்ப வந்து வெப்சைட் ஸ்லோவாக இருக்குது. அடுத்து சர்டிஃபிகேட் இந்த கொரி வந்து நம்ம கொரிஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் இது மொத்தமாக. ஸோ அடுத்து வந்து நான் முதல்வன் போர்ட்டலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு மேண்டேட்டரி கோர்சஸ் அதுக்கு போகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் பண்ண சொல்லும். இந்தமாரி தான் வரும். ஓவர்வியூவாக சொல்லிட்டு இருக்கேன் நான். இந்த மேண்டேட்டரி கோர்ஸ் போயிடுங்க. இதில் வந்து வாட்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாதிரி லோடு ஆகி ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்னு வரும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மை ப்ரொஃபைல்ஸ் வந்துடும். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த லேர்னிங் பிளானில் வந்து நம்ம நிறையா முடிக்கணும். எல்லா இதையும் முடிச்சுட்டு நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் தான் நம்ம சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ்லாம் இருக்கும். அதில் போயிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் கொரிஸ் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் 100% கரெக்ட் அப்படின்னா நான் எந்த விஷயமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 100% இது கரெக்ட் அப்படின்றதுக்கு நான் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை பற்றி கேட்டாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு அவ்வளோதான். வேறு என்ன கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கூட உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நானுமே படிக்க போகிறேன். நான் ஃபைனல் இயர் தான் படிச்சுருக்கேன். ஸோ இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதனா சோஷியல் மீடியாஸில் பார்க்குறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இல்லை வேறு எதனா சோஷியல் மீடியாஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும், அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன கொரிஸ் இருந்தாலும் கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அது மூலமா எனக்கு வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அதர்வைஸ் வேறு எதனா சோஷியல் மீடியாஸில் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், டேரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைக்கே கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் டேரெக்ட் மெசேஜ் சொல்கிறேன். ஸோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் இந்த போல் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோடு இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய ப்ரோக்ராமிங் கோர்சஸ்லாம் நம்ம சேனலில் சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம்.